صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. இன்ன துஞ்சாக நிச்சயமாக வியாபாரிகள் யுபஅஸூன எழுப்பப்படுவார்கள் யௌமல் கியாமத்தி கியாமத்தன்று ஃபுஜ்ஜாரன் பாவிகளாக மோசடி சூழ்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்களாக எழுப்பப்படுவார்கள். இல்லா ஆனால் எப்படிப்பட்ட வியாபாரி என்று சொன்னால் மூன்று தன்மைகளுடைய வியாபாரியாக இருந்தால் அப்படிப்பட்ட வியாபாரிகள் இவ்வாறு எழுப்பப்பட மாட்டார்கள். ஒன்று இல்லா மதித்தப்பி இல்லா மதித்தகல்லாக அல்லாஹ்வை அண்டி வேண்டுதலை கடைபிடித்து மோசடி சூழ்ச்சியில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய வியாபாரி பாவிகளாக எழுப்பப்பட மாட்டார்கள். இரண்டாவது தன்மை நல்லது செய்யக்கூடிய வியாபாரி, அதாவது தன் வியாபாரம் பொருட்கள் வாங்கலில் மக்களுடன் நன்னடத்தை மேற்கொண்டு சத்தியத்தின் மீது விளைந்து நின்று வியாபாரம் செய்தவர். மூன்றாவது தன்மை உண்மை பேசக்கூடிய வியாபாரி. இந்த மூன்று தன்மையுடைய வியாபாரி தவிர மற்ற வியாபாரிகள் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ்வை அன்பி வேண்டுதலை கடைபிடித்து மோசடி சூழ்ச்சியில் ஈடுபடாமல் நல்லது செய்து தன் வியாபார பொருட்கள் வாங்கலில் மக்களுடன் கண்டனத்தை மேற்கொண்டு சத்தியத்தின் மீது விளைந்து நின்று வியாபாரம் செய்த வியாபாரிகளை தவிர மற்ற வியாபாரிகள் தியாகத்தினாலிருந்து பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். வியாபாரி அஸ்ஸதூக்கு உண்மையான வியாபாரி, அல் அமீனு நம்பிக்கை உடைய வியாபாரி. இப்படிப்பட்ட நன்மைகள் கொண்ட வியாபாரிகள் தியாகத்திற்கு நபிமார்களுடன் இருப்பார்கள், உண்மையாளர்களுடன் இருப்பார்கள், ஒரு சுகதாரி ஷஹீத் உயிர் தியாகிகளுடன் இருப்பார்கள். முழு உண்மையுடனும் நம்பிக்கையுடனும் வியாபாரம் செய்யும் வியாபாரி நபிமார்கள், உண்மையாளர்கள், ஷஹீத் உயிர் தியாகிகளுடன் இருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமிதி இதா பரித அபது ஒரு அடியார் நோயுற்று விட்டால், இதா பரிதல் அபது ஒரு அடியார் நோயுற்றால், அல்லது சாதர பயணம் செய்தால், இரண்டு விஷயத்திலும் கூறியிருந்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை போன்று இரண்டு நிலைமையும் நமக்கு ஏற்படாது. இருந்தாலும் பயணத்தில் போன்ற வேலைகள் இருந்தாலும், நோய்க்கு இருந்தால் வழக்கத்தில் போன்ற குறைவு ஏற்பட்டாலும் அவருக்காக எழுதப்படும்
مثل ما كان يعمل مقيما صحيحا பகுதியில் இருக்கும்போது எப்படி வளர்க்குவாரோ அந்த வளர்க்கக்கூடிய நன்மைகள் இந்த ரெண்டு நபருக்கு பொருத்தப்படும். ஒன்று பயணம் செய்கின்ற பயனாளிக்கு இன்னொருக்கு நோய்களில் குறைவாக அமல் செய்யும் முழுமையான நன்மை எழுதப்படும். ஓர் அடியார் நோயுற்றார் அல்லது பயணம் மேற்கொண்டார். நோயின் காரணமாக அல்லது பிரயாணத்தின் காரணமாக அமல் செய்ய முடியாததால் அவர் ஆரோக்கிய நிலையில் அல்லது வீட்டில் இருக்கும் போது செய்த செயல்களை கூறி அவருக்கு எழுதப்படுகிறது என்று தலில் கோவான் சொந்தம் வாக்குவாழை அவர்கள் கூறியதாக அபு முஸ்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூர் புகாரி. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹு அக்பர் وبحمدك واشهد ان لا اله الا الله